சமீபத்தில் பாரதியாருடைய அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு அவர் சொன்னதை வச்சு இப்போ திகாக்காரங்க மறுபடியும் சீமானுக்கு எதாவது கம்ப சுத்த இறங்கியிருக்காங்க. பட் இவங்க எடுத்துருக்கிற தலைப்பு அநாகரிகமாக இருக்குது. இப்படி ஒரு நெருட்டியை செட் பண்ணுறாங்க திராவிட இயக்கத்தை தெரியல. ஏன்னா அவர் திராவிட இயக்கத்தை நேரடியாக தாக்குறாருன்னா அப்போ நீங்கள் அவரை தாக்குவது அது எப்போவுமே என்னை திட்டினா நீங்கள் என்னை திட்டுவீங்க இல்லையா? அதேமாதிரி விமர்சனம் உங்கள் மீது வச்சிங்கன்னா நான் உங்கள் மீது விமர்சனம் இருப்பேன். இந்த மாதிரி ஆரோக்கியமான அரசியல் இருந்த நிலை மாறி இப்போ வேறு மாதிரியான அரசியலுக்கு போகுது. இல்லை, அந்த ரெண்டு திமுக மட்டும் இல்லை, இந்த முறை அதான் போன முறை சீமானு சொன்னார்ல, விஜய்க்கு ஒரு எதிரி தான் திமுக. எனக்கு அப்படி இல்லை, எல்லாமே எதிரி தான். பாஜக எதிரி, காங்கிரஸ் எதிரி, திமுக எதிரி, அதிமுக எதிரி. உண்மையில் அப்படி தான். சீமானை யார் வந்தாலும் சீமானம் வரக்கூடாது, எல்லாமே இறங்கி வேலை செய்கிறாங்க. போன முறையோட இந்த முறை மக்கள் மத்தியில் நல்ல ஒரு இது இருக்குது இல்லையா? தொடர்ந்து வரவேற்பு இருக்குது. தொடர்ந்து மக்களுக்கு உண்டான அரசியலை முன்னெடுத்து செயல்படுறோம், மண்ணுக்கான அரசியலை எடுத்து செயல்படுறாரு. அப்போ அது கிராமந்தோறும் மக்கள் தோறும் இளைஞர் மத்தியில் நல்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. என்னை பொறுத்தவரை இந்த முறை சீமான் சட்டமன்றத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் இப்போ வெளியே இவ்வளோ பிரச்சனை உள்ளே போனோம்னா இன்னும் மக்களுக்கான பிரச்சனையை குரலாக எழுப்பார் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு. நிச்சயம் அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நானே பிரச்சாரம் பண்ணணும்னு இருக்கேன். அது வேறு நான் சொல்கிறேன், சீமான் மீது அரசு ரீதியாக விமர்சனங்களை வைங்க, வேணான்னே சொல்லலை. அவர் உங்கள் மீது வச்சார், நீங்கள் அவர் மீது வைங்க. அது என்ன ஆர்எஸ்எஸ் பெத்த பிள்ளை? அப்போ திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறனோ அவெல்லாம் ஆர்எஸ்எஸ் பெத்த பிள்ளையா? இப்போ நான் கூட தான் திமுகவை எதிர்க்கிறேன். அப்போ இப்படி தானே ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க. அப்போ இது ஒரு தவறான, அப்போ திமுகவை தவிர வேறு யாரும் ஆர்எஸ்எஸ் பாஜக எதிரி இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க, ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறீங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு இருந்த இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரை. வணக்கம் சார். வாங்க சார். பெரியார் திராவிட கழகம் தொடர்ச்சியாக சீமான் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வரவில்லை. இப்போ ஒரு கருத்தரங்கம் வச்சிருக்காங்க. குறிப்பாக சீமான் அவர்களை குறிப்பிட்டு அவரை இழிவுபடுத்தி விதமாக தான் அந்த கருத்தரங்கத்தோட தலைப்பே அமைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இதயத்தை? இது அதான் அண்ணன் இப்போ சமீபத்தில் பாரதியாருடைய அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு அவர் சொன்னதை வச்சு இப்போ திகாக்காரங்க மறுபடியும் சீமானுக்கு எதாவது கம்ப சுத்த இறங்கியிருக்காங்க. இது அரசியலை தான் பார்க்கணும். அவரும் சீமானனும் அதை பற்றி பேசுகிறாரு, இவங்களும் அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களும் பேசுகிறாங்க. பட் இவங்க எடுத்துருக்கிற தலைப்பு அநாகரிகமாக இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் சீமானை பாலியல் குற்றவாளின்னு அப்படி ஒரு நெருட்டியை செட் பண்ணுறாங்க திராவிட இயக்கத்தை தெரியல. ஏன்னா அவர் திராவிட இயக்கத்தை நேரடியாக தாக்குறாருன்னா அப்போ நீங்கள் அவரை தாக்குவது அது எப்போவுமே என்னை திட்டினா நீங்கள் என்னை திட்டுவீங்க இல்லையா? அதேமாதிரி விமர்சனம் உங்கள் மீது வச்சிங்கன்னா நான் உங்கள் மீது விமர்சனம் இருப்பேன். இந்த மாதிரி ஆரோக்கியமான அரசியல் இருந்த நிலை மாறி இப்போ வேறு மாதிரியான அரசியலுக்கு போகுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு வருந்தத்தக்க ஒரு விஷயத்தை நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன். அண்ணன் இப்போ அந்த பாரதியாருடைய அந்த பாரதியாருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசினது அது பொது தளத்தில் ஒரு சர்ச்சையாச்சுன்னு வைங்க. அதை வச்சு அதை பிறகு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் 2 முஸ்லீம் பெண்கள் ஒரு முஸ்லீமை வச்சு அதுக்கு பதிலடின்னு சொல்லிட்டு பெரியார் முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணார் ஏது பண்ணார் அதெல்லாம் இப்போ தேவையில்லாத ஆணின்னு நான் அது பண்ணேன். இப்போ திராவிட இயக்கங்களும் திமுகவும் அதில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வச்சு பெரியார் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன், அவர் இறந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தேவையில்லாமல் பெரியார் விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி அண்ணன் சீமான் இப்படி எடுத்தார், இப்போ அதுக்கு பதிலுக்கு அவங்க அப்படி எடுக்கிறாங்க. இப்போ இது எங்கே போய் முடியும்னு சொன்னால், இப்போ இவங்க 2 பேருடைய பிரதிவாதத்தில் நான் என்னுடைய வாதம் முக்கியத்துவம் பெறணும், என்னுடைய வாதம் வெற்றி பெறணுன்றதுக்காக ஏதோ சில பல வார்த்தைகள் விட்டானா அதை ஆர்எஸ்எஸ் பாஜக கையில் எடுத்துக்கிட்டு அவன் வேறு விதமான அரசியலே கொண்டு போவான். அது சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இதை நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் புரியணும். அதேமாரி திராவிட அடிமைகளாக இருக்கக்கூடிய சில முஸ்லீம் இளைஞர்களுக்கும் புரிஞ்சிக்கணும். 2 பேருக்கும் புரிஞ்சிக்கணுன்றதுதான். எனக்கு அது தேவையில்லாத ஆணியாக தான் தெரியுது. ஏன்னா அண்ணன் சீமான் பாரதியாரை பற்றி விமர்சனம் பண்ணது வேறு,
ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக முஸ்லீம்களை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்கள வச்சு பெரியார் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அது ஒரு தவறான அரசியல். அது தவறான. பெரியார் வந்து சில பல நேரங்களில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராகவும் பேசியிருக்காரு, ஆதரவாகவும் பேசியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேறு விதமான அரசியலை கொண்டு போயிடக்கூடாதுன்றது தான் நான் நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர் பேசுகிறாரு, அது வேறு விஷயம். என்ன சொல்கிறீங்க? அதை வந்து அதில் கட்சி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பேசுவது வேறு விதமான ஒரு அது மதமா திரும்ப போதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேற மாதிரியான ஒரு இதாச்சு. இப்போ அது கவுண்டர்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க இல்லையா? அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய இஸ்லாமியர்களுக்கும் திராவிட இஸ்லாமியர்களுக்கும் உள்ள ஒரு போட்டியாக மாற்றிட்டாங்க இல்லையா? ஆக்சுவலாக அண்ணன் அவர் பேசுகிறாருன்னு போது அவர் வேற. நான் என்ன சொல்கிறேன், இதுவே அண்ணன் தவிர்த்திருக்கணும். அது அவருடைய அரசியல், நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் தவிர்க்கணும்னு சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராமணர்கள் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு அளிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியார் வந்து ஏன் திராவிட இயக்கம் பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லணும்னா பெரியார் இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்ததுன்னு சொன்னால் அதுக்கு மூல காரணம் ஒரு 5000 ஆண்டுகளாகவே நீங்கள் வந்து ஆரியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் போகிற. இது வரலாறுகளை நீங்கள் படிச்சீங்கன்னா புரியும். ஆரியத்துக்கும் தமிழுக்குமான போர், தமிழ் தேசியத்துக்குமான போர் தான். அவன் திராவிடத்தை கூட ஆரியம் ஏற்றுக்குவான், தமிழ் தேசியத்தை காலத்தை ஏற்றுக்க மாட்டான். ஆனாலும் இன்னைக்கு திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு அண்ணன் சீமான் பயன்படுத்துகிறாங்க என்பது அண்ணன் அதுக்கு போயிடக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அவன் என்னைக்கே ஏற்றுக்க மாட்டான். தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசிய சிந்தனைகளையும் தமிழ் தேசிய விடுதலையும் அவன் ஏற்றுக்காத ஒரு நபர் யாரு? பிராமணன். இருக்கா இல்லைங்களா? புரியுது. இது மறுக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணா அது பேசினாரு, சரி அது பேசினாரு, அது நம்ம விமர்சனம் பண்ண முடியாது, அவருடைய அரசியல். இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களை வச்சு ஒரு கருத்தரங்கு மாரி நடத்துறது. இப்போ பதிலுக்கு இவங்க இப்படி முஸ்லீம்களை வச்சு கருத்தரங்கு நடக்குது. பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்கு. நிச்சயம் 2 பேரும் தவிர்க்கணும். நீங்கள் போட்டி சண்டை போட்டுங்க. இது எப்படின்னு சொன்னால் 85 வாக்கில் அப்படி தான் பெரியார் இயக்கங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து கற்பில் சிறந்தவர் கண்ணிகையா லட்சுமியா சரஸ்வதியா அப்படின்னு போட்டாங்க. அவன் உடனே என்ன பண்ணிட்டான், பிஜேபி அரசுக்காரன் கற்பில் சிறந்தவர் கத்திஜா நபீல் நாயத்துடைய மனைவியா அப்படின்னு சொல்லி அவன் போட்டான். அப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த கோயம்புத்தூரில். அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறைய உயிர்கள் போச்சு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே திராவிட இயக்கங்களில் ஆர்எஸ்எஸ் பாஜக மதவாதின்ற மாதிரி எங்களை பார்த்தா மதவாதின்றான், இஸ்லாமியர் மொத்தம் மதவாதின்றான். ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆரம்பிச்சு வச்சது இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சது பார்த்தா திகாக்காரங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பண்ணுறதெல்லாம் பண்ணி நீ ஒதுக்கிற அப்படிதான் நடந்தது. அது கடைசி அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான். 85 வாக்கில் இவங்க போட்ட அந்த பட்டிமன்றங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவும் என்ன பண்ணிட்டான்னா தீகாக்காரன் போட்டான்னா தீகாக்காரனுக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லி பட்டிமன்றம் போடலாம். அவன் தேவையில்லாமல் நபீல் நாயகன் மனைவியை எடுத்தான். அதில் இஸ்லாமியர்கள் கொண்டு வச்சாங்க. அப்போ ராமகோபாலனுக்கு வெட்டு அதெல்லாம் நடந்ததில்ல. பாசபை உருவானது அதனால தான். அந்த ஒரு இது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் நடக்கிறார். அதுக்கு பிறகு அல்லுமா தலைவர் பாஷாபாய் அவர் கடைசியாக 30-35 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு அவர் மரணித்தார். அவருடைய மரணத்துக்கு கூட திராவிட இயக்கங்களோ திமுகவோ பெரிய அளவுக்கு வந்து கூட பார்க்கலன்னு வைங்க, அது வேற விஷயம். பாதுகாப்பு கொடுத்தாங்க சார், போலீஸ் அனுப்பிச்சு பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க? இறுதி ஊர்வலத்தில். ஏங்க இறுதி ஊர்வலம் எப்படிங்க எடுத்துகிட்டு போவாங்க? எல்லாம் ஒருத்தர் செத்துட்டான், யார் பர்மிஷன் கெடுப்பாங்க? செத்துட்டா எடுத்துகிட்டு போய் சுடுகாடுக்கு போய் பதிப்பாங்க. அதே மாதிரி தான் அவரே எடுத்துகிட்டு போய் போயிச்சாங்க. அவர் மட்டும் வானத்தை தூக்கிட்டு போய் போட முடியும்? அப்படி தான் கூட்டம் போனாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. அது என்ன பாதுகாப்பு விட முடியும்? அது அண்ணாமலை பேசணும்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. சொல்கிறேன் உதாரணத்துக்கு. இது வந்து அந்த கோயம்புத்தூர் நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பிச்சது தீகா, முடிச்சது இஸ்லாமியர்கள் தான் பையனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய இது பெரிய பாரதியார் பற்றி அண்ணன் சீமான் பேசுகிற பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவருக்கு மட்டும் தகும். அவர் பேசுகிறாரு, அது வேறு விஷயம். அவர் சரி தவறுன்றது வேறு விவாதங்கள். ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களை வச்சு பெரியார் வந்து இப்படி, பெரியார் அப்படி, பெரியார் அது தேவையில்லைன்ற நமக்கு தேவையில்லாத ஆணின்றார். பெரியார் ஒரு கட்டத்தில் இப்படியும் பேசியிருக்கா அப்படியும் பேசியிருக்காரு. நாம் வந்து சாணின்னு நினச்சி மனத்தில் கால் வச்சிடணும்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதை எடுத்துட்டு இந்த காலகட்டத்துக்கு போட முடியும். ஏன்னா அப்போ வந்து என்னென்னா அவர் காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கை சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆதரிங்கன்றாரு. ஆனால் முஸ்லீம் லீக் திமுக ஆதரிச்சிச்சு.
ஏன்னா அப்போது பெரியார் வந்து திமுக தோக்கணும்னு நினைக்கிறாரு. யார் அண்ணா தோக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன பண்ணிச்சு, திமுகவுக்கு ஆதரிச்சு. திமுக ஆதரிச்சுன்னா அந்த கடுப்பில் அப்படி பேசியிருக்காரு. அது போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேசியிருக்காரு. அதேமாதிரி உலகத்திலே இருக்கிறதுலே சிறந்த மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படியும் பேசியிருக்காரு, அப்படியும் பேசியிருக்காரு. அப்போ நம்ம அது பேசின குறைகளை மட்டும் எடுத்து நாம் தமிழ் கட்சி பேசுகிறதோ, இல்லை அதில் உள்ள நிறைகளை பற்றி வந்து திமுக திராவிட மாடல்ஸ் ஆதரவு இளைஞர்கள் பேசுகிறதோ, இது தேவையில்லாத சர்ச்சையை ஏற்பட்டு நம்ம சமூகத்துக்குள்ளே இது வந்து அண்ணன் சீமான் முன்னெடுத்து பெரிய தவறு என்றார். அவர் பேசலாம், அவர் வந்து எதை வேணால் பேசலாம், அவர் கட்சி தலைவர் இல்லையா? அது விவாத பொருளாகவும் அந்த விவாத பொருளுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கணும். இப்போ தேவையில்லாமல் இந்த இஸ்லாமிய இளைஞர்களை அவர் 2 இஸ்லாமிய பெண்களையும் இஸ்லாமிய இளைஞர்களையும் அவர் பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறு. புரியுது. அது வந்து இப்போ தமிழ் தேசியம் தாண்டி அது மதம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டுருமோ? இல்லை, அது அப்படி போகுது. இப்போ இது ஆர்எஸ்எஸ் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். 2 பேருக்குள்ளே போட்டி நடக்குது. கடைசி அவனுக்கு தகுந்தது அவன் எடுத்துகிட்டு அவன் அரசியல் பண்ணுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவங்க அண்ணன் இப்போ சீமானுக்கு எதிராக வந்து திராவிட இயக்கங்கள் இப்படி ஒரு கருத்தரங்கு நடத்துறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய வன்மத்தை தான் காட்டுது. ஆனால் இவங்க வந்து பெரியார் மீது அந்த கருத்தியல் ரீதியாக இல்லை, அவர் சொன்ன கொஞ்சம் பிழைகளை தான் வந்து குத்தி காமிச்சு வந்து பேசுகிறாங்க. ஆனால் இப்போ திராவிட இயக்கம் சார்பில் வந்து நேரடியாக ஒரு தனி மனித தாக்குதலாக வருது இல்லை? நான் என்ன சொல்கிறேன், பெரியார் வந்து யோகியம் இல்லைங்க. அவர் இருக்கதான் செய்யும் தவறுகள். 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீ இந்த திராவிட கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பெரியார் அதை பண்ணார், இதை பண்ணார், இதை பேசியிருக்காரு, அதை பேசியிருக்காரு, பொம்பளைங்களா அதை பேசியிருக்காங்க, ஆம்பளைங்களே எல்லாமே பேசியிருக்காரு. புரியுதுங்களா? அது வந்து இப்போ விவாத பொருளாக்குறது தேவையில்லாத தானே தேர்தல் நேரங்களில். வேற ஏதோ எத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா? அண்ணன் சீமானுடைய விஷயத்துக்கு எல்லா விஷயம் நம்ம ஆதரவாக இருக்கும். பட் இந்த விஷயத்தை முரண்படணும். சில முரண்கள் என்னன்னா, அவரு பேசுறது கரெக்ட், அது அவருடைய பாணி, அதை பேசிட்டாரு. பட் அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வச்சு இது முக்கியத்துவம் கொடுத்தது பெரிய தவறு. புரியுது, வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், சில நியூஸ் சேனல்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வந்து திருப்பி சீமானவர்கள் வந்து கட்டமைக்கிறாங்க. தொடர்ச்சியாக சீமானவர் வந்து 4 தேர்தலாக வந்து ஒரு தேர்தலுக்கும் வந்து அவர் வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காரு. ஆனால் 2026 வந்து அது சந்தேகம்ன்ற மாதிரியும், இந்த வாட்டி அவர் கூட்டணி வைக்காமல் தனித்தனின்னா அது வந்து குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து தொடர்ச்சியாக செட் பண்ணிட்டே வராங்க. இது ஒரு சேனலில் வந்தால் பரவாயில்ல, ஒரு 3-4 சேனலில் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? கூடும் தான் சொல்ல, குறையாது. 8லேருந்து 9 ஆகலாம், 10 ஆகலாம், ஆனால் 7 ஆகாது. காரணம் போன முறையோட இந்த முறை வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு இது இருக்கு இல்லையா? தொடர்ந்து வந்து வரவேற்பு இருக்கு. தொடர்ந்து மக்களுக்கு உண்டான அரசியலை முன்னெடுத்து செயல்படுறோம், மண்ணுக்கான அரசியலை எடுத்து செயல்படுறாரு. அப்போ அது கிராமந்தோறும் மக்கள் தோறும் வந்து இளைஞர்கள் மத்தியில் நல்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. இவங்க எல்லாம் என்னன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள் தான். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க ஒரு சேனல் போடுறத எல்லா சேனலும் போடுவாங்க. அதே தான் இன்னைக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ்லயும் பார்க்கணும். இன்னைக்கு நெரேட்டிவ் அப்படிதான் செட் பண்றாங்க. இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றோன்னா அவ்வளோதான், அது அப்படியே ஓடும். இப்போ எப்படின்னு சொன்னால், நேற்று பிஜேபி மத்திய அமைச்சர் வந்தார், பியூஷ் கோயல் வந்தார், அதிமுக தலைவர்கிட்ட சொன்னார், விஜய் பேசாதீங்கன்னு சொன்னார். அது பாருங்க எல்லா இதுலேயும் ஊடகங்கள் வந்து. ஆனால் உண்மையாக அப்படி தேடி பார்க்குறோம், அப்படி ஒரு வீடியோவே இல்லை. ஆனால் அது மக்கள் மத்தியில் பரவச்சு இல்லையா? அதை வச்சு சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறான், எல்லாருமே அது போடுறாங்களா இல்லையா? அப்போ என்னென்னா, விஜய் வந்து பிஜேபிக்கான ஆள். எப்படி அண்ணன் சொல்கிறார்ல, ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் திருமாவளவன், அதே தான் திமுக வந்து அதை அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருப்பாங்க. நானும் சொல்கிறேன், விஜயை எதிர்க்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அதுவும் விஜயுடைய அரசியல் எதிர்த்து பல காரணங்கள் இருக்குது. அதை எதிர்த்தாங்கன்னா வரவேற்கலாம். அதை விட்டுட்டு, ஏன்னா அப்படி வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய வாக்காளர் பட்டாளெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுடைய வாக்கு விகிதாச்சாரமே இன்னும் என்னன்னு அளவுகளே இல்லை. இருந்துன்னு சொன்னால் நீ இவ்வளோ நேரம் கூட்டணின்னு சொல்லும்போது எல்லாம் போயிருப்பான். நம்ம டிடி தினகரன் அவரே இன்னும் போக தயங்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட. புரியுது. ஏன்னா உங்க கூட்டம் வருதுன்னு போது ஏற்கனவே விஜயகாந்துக்கு இப்படி வந்திருக்கு, நம்ம கமலஹாசனுக்கு வந்திருக்கு, வடிவேலுக்கு வந்திருக்குன்னு போது, அதனால அந்த கூட்டத்தை கண்டெல்லாம் ஓடி போய் உங்ககிட்ட தொகுதி பங்கீடெல்லாம் எவனும் செய்ய மாட்டேன். சின்ன கட்சிகளே போக தயாராக இல்லை. நீங்களும் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கீங்க, எவனும் போக மாட்டேன். குறுக்கு வழியே கையாளாதீங்க. பிஜேபி கைக்கூலி, திமுகவை எதிர்க்கிறவங்கலாம் பிஜேபி கைக்கூலியா?
ஆனால் உண்மையான கைவழி திமுகன்றது ஏன் இவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேன்றானுங்க. அமலாக்கத்துறை ரைடு வருமா, இவங்க டெல்லிக்கு போவாங்கன்னா அமலாக்கத்துறை போயிடுமா, அதோட காணாம போயிடும். இது எங்க ஏவாவேலு, ஜெகத் ரசிகன், அப்புறம் பொன்முடி, துரைமுருகன், கே நேரு, அப்படியே தொடருதா இல்லையா இது? நிச்சயமா. அப்போ இதெல்லாம் பார்த்தா அப்போ இவங்க போகிறாங்க, சரி கட்டி வந்துடுறாங்க. அப்போ ரைடு வருது, அப்புறம் இவங்க டெல்லி போறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, அப்படி மீறி பண்ணாங்க இல்லையா அமலாக்கத்துறை? எவனா ஒருத்தன், எல்லாருமே பல கோடிக்கு அதிபதி, பல வழக்கறிஞர் கட்டமைப்பு உள்ள கட்சி உள்ள தலைவர்கள், இப்போ வழக்கு போடுங்க, மாநில வழக்கு போடுங்க. இதேமாரி அடிக்கடி அமலாக்கத்துறை ரைடு விட்டு எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்குது அப்படின்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இப்போ கூட கே நேரு மீது 580 பக்கத்து இது இதுவாக அமைச்சிருக்காங்க. இது அனுப்புறதுனால என்னுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகுது. அதனால் எனக்கு மாநில 100 கோடிக்கு 500 கோடி 1000 கோடி கேளுங்க அமலாக்கத்துறை கிட்ட. இப்போ அமலாக்கத்துறை இன்னொரு இடத்துல கை வைக்கும்போது பயப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சரி கட்டு தான் வரீங்க, அமலாக்கத்துறை விட மாட்டான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வழக்கு தொடுத்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் அமலப்படுத்திடுவான். அந்த பயம்தான் உங்களுக்கு. ஆனால் மீடியாவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்கு. ஏண்டா 580 பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை உங்கள் மேலே கொடுக்குறான் மாநில டிஜிபிக்கு. அதுவும் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய பிஏக்கள் 5 பேர், அவங்களுடைய செல்ஃபோனு, இதுலேருந்து நாங்கள் திரட்டின ஆதாரங்கள், ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் அசால்ட்டாக இது அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அரசியல் ரீதியாக போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் யோகியனே இல்லையே. நிச்சயமா. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி தான், திமுக தான் உண்மையான பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல். திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்னாச்சு? நான் இப்படி பண்ணுறேன், நீ இப்படி இறங்கு, வேலை முடிஞ்சு. இப்போ 2 பேரும் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வர தேர்தலுக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை பிஜேபியும் கையில் எடுப்பான், அதே திருப்பரங்குன்றம் பிரச்சனை திமுக கையில் எடுப்பான். பார்த்தீங்களா, திராவிட மாடலு சங்கிகளை ஓட விட்டப்பார், கதற விட்டப்பார், அவ்வளோதான். சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் சாலிட் ஓட்டு அவங்க லாபமாக தான் அமையும். சார், ஆனால் இப்போ இத்தனை வருஷமா தொடர்ந்து தனியாக தான் நிறுத்து வர சீமானு இந்த தேர்தலையும் தனித்தான் நிற்பன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாரு. இப்போ அவர் தனித்து நிற்கிறதுனால திமுக என்ன பேக் ஃபயர் ஏற்படுத்த போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? ஏன்னா இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல. இல்லை, அந்த நரேட்டிவ் திமுக மட்டும் இல்லை, இந்த முறை அதான் போன முறை சீமானு சொன்னார்ல, விஜய்க்கு ஒரு எதிரி தான் திமுக, எனக்கு அப்படி இல்லை, எல்லாமே எதிரி தான். பாஜக எதிரி, காங்கிரஸ் எதிரி, திமுக எதிரி, அதிமுக எதிரி. உண்மையில் அப்படி தான். சீமானை யார் வந்தாலும் சீமானு வரக்கூடாது, எல்லாமே இறங்கி வேலை செய்கிறாங்க. 3 கட்சியுமே 5 கட்சியுமே சொல்கிறேன். இப்போ சீமான் ஒரு தேர்தல் சந்திக்கிற 3 கூட்டணி இருக்குது. திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி, அப்போ 4 முறை போட்டு, அப்போ 3 முறை எதிர்த்து தான் சீமான் வேலை செய்ய போகிறப்பல. நிச்சயமா. விஜய் சொல்லிட்டாப்புல, நான் யாரும் இல்லை, எனக்கு எதிரி திமுகவை தான் நான் எதிர்ப்பேன்ட்டாப்புல. அதிமுக நான் எங்களுக்கு திமுக தான் எதிரின்னுவாங்க. ஆனால் இவர் 4 பேரை எதிர்க்கணும் இல்லையா? அது ஈஸி நினைக்கிறீங்களா சார்? ஈஸி இல்லை, அது அவருடைய அரசியல். அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அடிப்படையில் அவருடைய அரசியல் முன்னெடுத்திருக்காரு. அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. அதில் அவருக்கு மைனஸ் ஆக வாய்ப்பே இல்லை, ப்ளஸ் ஆகும். ஏன்னா குறிப்பாக 2024 என்டிஏ தனியாக ஒரு என்னை பொறுத்தவரை இந்த முறை சீமான் சட்டமன்றத்துக்கு போவார். நிச்சயமா சொல்றீங்க? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் இப்போ வெளியே இவ்வளோ பேசுகிற உள்ளே போனார்னா இன்னும் மக்களுக்கான பிரச்சனையை குரலாக எடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. நிச்சயம் அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நானே பிரச்சாரம் பண்ணணும்னு இருக்கேன், அது வேற விஷயம். ஓகே சார், குறிப்பாக நீங்கள் இதை சொன்ன போகிறது அவர் காரைக்குடியில் தான் கிட்டத்தட்ட நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதமான ஒன்றா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தான், காங்கிரஸும் பாஜக தான் மாற்றி நிற்கிறாங்க. ஸோ திராவிட கட்சிகளை தாண்டி தேசிய கட்சிகளை ஈஸியாக எதிர்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல களத்தில். திமுக அதிமுக தாண்டி காங்கிரஸ் பாஜக எதிர்க்கிறது அப்படி இல்லை. அவர் யார் இருந்தாலும் அங்கே காரைக்குடி நிற்கணும்னு சொன்னால் நிற்பார். ஆனால் அவங்கள எதிர்க்கிறது கேட்குறேன். இல்லை, எதுக்கு ஒன்றும் சுலபம் தானே. மாநில கட்சிகளோட மத்திய கட்சிகள் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இவனுக்கு போட்டு வேஸ்ட்டா, இவருக்காச்சும் போடுவோம், மண்ணுக்கான மண்ணு அப்படின்னு நினைச்சு கூட போடலாம். அதான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த முறை சட்டமன்றத்துக்கு சீமான் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இதை தொடர்ந்து விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிது. தம்பி சீமான் அவர்களும் தம்பி விஜய் அவர்களும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார் அண்ணன் திருமாவளவன் அவரு பாஜக எதிர்ப்பாளர் சார். எப்படி 2001 விடுதலை சிறுத்தை கட்சி
அரசியல் அங்கீகாரம் பெற்றது பாஜக, திமுக, விசிக கூட்டணியில் தான். அவங்க வந்து திமுக கூட தான் கூட்டணி இருந்தாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கருணாநிதி அவர்கள் தான் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்ல, நீங்க எங்க கூட தான் கூட்டணி, நாங்க தான் அவர் கூட பாஜக கூட கூட்டணின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் சொன்னதா திருமாவளவன் பதிவு பண்றாரு. சிரிச்சுட்டு தான் கடந்து போனோம் நீங்க கேட்குற பதில். சார் அவர் சொன்னார் சார், நான் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அதே மாதிரி தான் குஜராத் கலவரத்தின் போது திமுக பாஜக கூட்டணி இருந்தது. நாங்கள் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை வச்சு தான் நாங்கள் பாஜக ஆதரிச்சோம். அதனால தான் பாபர் மசூதி வந்து கட்டலை நாங்கள் ஆட்சி காலத்தில் அப்படி இப்படி ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி முட்டு தான் இது இருக்கு. நான் சொல்றேன், பாசிச பாஜகன்றது இன்னைக்கு தான் அண்ணனுக்கு தெரியுமா? சரி, இதே கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து கமலஹாசனை கூட தான் அப்படி சொன்னாரா இல்லையா? கமலஹாசன் அவர்களே பாஜக இயக்குகிறது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் அண்ணன், அவர் தம்பியை திரும்பாண்டார், நீங்கள் அண்ணன் கமலஹாசன்றீங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து விஜய் தம்பி, சீமான் தம்பின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன், சீமான் மீது அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைங்க, வேணான்னே சொல்லலை. அவர் உங்க மீது வச்சாரு, நீங்க அவர் மீது வைங்க. அதே மாதிரி வந்து விஜய் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் நாம் எவ்வளோ வச்சிருக்கோம், தொடர்ந்து வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி வைங்க. அது என்ன ஆர்எஸ்எஸ் பெத்த பிள்ளை? அப்போ திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறனோ அவெல்லாம் ஆர்எஸ்எஸ் பெத்த பிள்ளையா? இப்போ நான் கூட தான் திமுகவை எதிர்க்கேன். அப்போ இப்படி தானே ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க. அப்போ இது ஒரு தவறான, அப்போ திமுகவை தவிர வேறு யாரும் ஆர்எஸ்எஸ் பாஜக எதிரி இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க, ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறீங்க. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அப்போ 99ல் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் 4 பாராளுமன்ற உறுப்பினர் போனாங்க. 2001 எச் ராஜா உட்பட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில் தான் ஜெயிச்சாங்களா இல்லையா? இவரே மங்களூர்ல திமுக கூட்டணி ஜெயிச்சாரங்களா இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாதீங்க. நீங்க அங்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக பண்ற அட்ராசிட்டிகள், திமுக பண்ண தவறுகள் தான் இன்னைக்கு ஆர்எஸ் பாஜக வந்து அங்க இவ்வளவு பெரிய கலவரம் பண்ணா அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஏன் ஆண்மையற்று நீங்க வந்து இருக்கீங்க? அங்க பேசுங்க. ஏன்னா முதல்ல அந்த கோயிலுக்கு அந்த தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு தடுத்தது யாரு? மோடியோ எச் ராஜாவோ இல்லையோ? தமிழக அரசு காவல்துறை தான் தடுத்தான். அதை ஏன் தடுத்தான்னு சொல்லி கேள்வி எழுப்புங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி மடையை மாற்றுறது, அங்கே நின்றுட்டு நீங்கள் எதுக்கு சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொல்லணும்? அப்போ அந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறணும் திமுக கூட்டணிக்கு. அப்போ திமுகவுக்கு அல்லகை மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது இல்லையா? புரியுது சார். ஆனால் இப்போ இன்னைக்கு கூட சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, 2 கட்சிகள் அதாவது பாஜகவும் திமுகவும் வந்து தெரிந்தே தான் இந்த பிரச்சனையை வந்து பூதாகாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு திருப்பரங்குன்றம் சீமான் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல. உண்மைதானே அது? தெரிஞ்சதான் அதை பெருசு பண்ணிட்டே இருக்காங்களா எலெக்ஷன் வரைக்கும்? நான் இப்படிக்கா போறேன், நீ அப்பாலக்கா வா, நீ இப்பாலக்கா போ, அவ்வளவுதான் நடந்தது. இதுல யாருக்கு லாபம் நினைக்கிறேன்? கடந்த முறை அதிமுக ஆட்சியில பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. அப்ப இவங்க விளக்கேற்றினா விளக்கேற்றிருக்கலாம்ல? ஏற்றலையே. முஸ்லீம்களை தடுக்கணும்னு தடுத்துருக்கலாமா? தடுக்கலையே. உங்க கவர்மெண்ட் தான் தடுத்தது. ஏன் தடுத்ததுன்றது தான் என்னுடைய கேள்வி. தர்காவுக்கு போன முஸ்லீம்களை ஏன்டா தடுத்த? பதில் சொல்லுங்கடா. அவனுக்கு சொல்றானுங்க இல்லை திமுக முட்டு கொடுக்குறவனுங்க. ஆடு கோழி அறுக்கிறதுக்கு போகும்போது தடுத்தது ஏன்டா தடுத்த? ஆடு கோழி அறுக்கிறது சட்டவிரோதம்னு நீதிமன்றத்தில் வாதாடம் பண்ணது எந்த திமுக? அதை பேச மாட்டேன்றீங்களே யாருமே. பாசிசத்தை எதிர்க்குது திமுக தவிர வேற யாரும் இல்லையா? ஊறி விட்டுதே. என்னன்னு சொன்னா, நீங்க இப்படி வாங்க, நான் இப்படி போறேன், நான் இப்படி போனா இந்த வாக்கால நான் அள்ளிக்கிறேன், நீங்க இப்படி வந்தீங்கன்னா இந்த வாக்கால நீங்க அள்ளிட்டு போங்க. இதுதான். 2 பேரும் கூட்டணியா தான் வேலை செய்யறாங்க. ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க திமுகவும் பாஜகவும். இதுல யாருக்கு லாபம் அதிகம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா லாபம் இல்லாம திமுக ஒரு விஷயத்த வந்து பண்ணாது. இப்ப தேர்தல் நேரத்தில் இப்படி பிரச்சனை. இப்ப திருமாவளவன் பேசினார் இல்லையா? அப்போ உடனே ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆமாம்மா, திமுக கூட்டணி தான் கரெக்டானது, பாசிசத்துக்கு எதிராக இருக்கு. புரியுது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை சார்? இப்போ சமய நல்லிணக்கம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாரு. ஆனால் இங்கே சமயத்தை தாண்டி முதல் பிரச்சனையாக மக்கள் இதை இருக்குது ஜாதி தான். அதுக்கப்புறம் தான் சமயம் வந்து நேஷனல் லெவலில் தான் சமயம் இருக்குது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சனைகள் ஜாதி தான். ஆனால் அந்த ஜாதி நல்லிணக்கம் வேணாம்னு சொல்லிட்டு திருமாவளவன் எங்கேயுமே பேசலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது இல்லை? அவர் எப்படி பேசுவார்? ஜாதி நல்லெண்ணா அவரும் ஒரு சாதி கட்சியாக தானே வச்சிருக்காரு சார். அவர் அனைத்து மக்களுக்கான கட்சி தானே சார் கிளைம் பண்ணுறாரு. கிளைம் பண்ணுறாருங்க. இந்த வரையும் தனித்தொகுதி தானேங்க அவர் நிற்கிறாரு. தனித்தொகுதி தான் வழங்கப்படுது. வழங்கப்படுது இல்லை. நீ பொது தொகுதி நில்லுங்க, நான் பொது தொகுதி நிற்கிறேன், நிற்க வேண்டியதானே. போன வாட்டியே பொது தொகுதி ஒன்று கொடுத்தாங்க இல்லையா விசிகாவுக்கு?
இது என்ன நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் தொகுதி. அந்த தொகுதியில் வந்து ஆளுநர் ஸ்டாலின் பதிலாக அண்ணன் திருமாவளவன் நின்று இருக்க வேண்டியது தானே? சொல்லுங்க. புரியுது. திருப்பூர்லேயும் சிதம்பரம் தொகுதியிலே வந்து எனக்கு பொது தொகுதி தான் வேணும், எனக்கு ரிசர்வ் தொகுதி வேண்டாம். நான் எம்எல்ஏ எம்பி ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் பொது தொகுதியில் நின்று எனக்கு வந்து நான் வந்து அப்படி ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா? தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் நிற்கிறதே வந்து ரிசர்வ் தொகுதியில் நிற்கிறீங்க. அது போன்ற அரசியல் தான் முன்னெடுத்துட்டு போகிறீங்க. இன்னும் கூட தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த விடுதலைக்கு கொடி வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ எப்படி பொதுவான தலைவராக உங்களை அங்கீகரிக்க முடியும்? இதை வந்து சமீபத்தில் தாவேக்காவின் ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது. இப்போ வந்து அதிமுகவினர் வந்து எதிர்குரல் கொடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி செமிஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சு, அதில் வந்து நாங்கள் அதிமுக வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கோவையில் வந்து கிறிஸ்டம்ஸ் விழாவில் வந்து பேசியிருந்தார். இப்போ அதிமுக மத்தியில் அது வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதை ஒரு செமிஃபைனல் மீன் பண்ணுறாரு, எதை வந்து மிஞ்சிதான் மீன் பண்ணுறாரு? ஏங்க விஜய் பேசுறதே புரியாது, அது ஆதவ அர்ஜுனா பேசுறது என்னங்க புரியும்? அரசியல் வீரர் அவரை போய் இதுவாக பேசுங்க. இல்லை, உண்மையை சொல்கிறேன், புரியல எனக்கு. அவர் எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறார்? லாஜிக்காக பேசணும். லாஜிக்காக எதுவுமே இல்லை. நாங்கள் வீழ்த்திட்டோன்னு அவங்க ஆட்சியில் இருக்காங்க, வீழ்த்திட்டு இப்போ நீங்கள் என்ன எப்படி வீழ்த்தினீங்க? செங்கோட்டையனை கட்சியில் இணைஞ்சதுக்காக விழுந்துட்டீங்கன்னு அர்த்தமா? செங்கோட்டை மாரி நீங்கள் 100 பேர் எடுத்தாலும் அதிமுக ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த சின்னத்துக்குன்னு வாக்களிக்கக்கூடிய மக்கள் அங்கே அதிமுகவில் இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதிமுக விட்டுட்டுனா செங்கோட்டையும் வந்தால் மட்டும் அப்படியே உங்களுக்கு மாறிடுமா? அதிமுக வாக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்காது. உங்களுக்கு வந்து சென்செட்டு 2K கிஸ் ஓட்டு போட்டால் தான் உண்டு. அதுவே இந்த வாட்டி அவ்வளோ கஞ்சா அடிச்சுட்டு பவுடர் அடிச்சுட்டு இந்த மது அடிச்சுக்கிட்டு சுற்றுறானுங்க. அன்றைக்கி வந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்து 5,000 பேர் போதைக்கு அடிமையானவங்க தான் வந்திருந்தானுங்க. அவனுங்க வந்து எவனுமே எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து அந்த வாக்காளர் பட்டியலில் சேரணுன்ற எண்ணம் கூட இல்லை. உண்மையில் யாருமே இல்லை. எவனை கேட்டால் கேளுங்க, நீ குட்டி என்னடா வயசு 18 ஆயிடுச்சு, 20 வயசுன்றா, சேர்த்து என்ன கொடுக்கலையா, ஏன் கொடுக்க போங்கண்ணே, அதெல்லாம் போய் கொடுக்கு, இப்படி தான் இருக்கானுங்க. அப்போ இது போட்டு சுல்லானிகளை வச்சு தான் இவன் ஆட்டம் போடுறது. ஆட்சி பிடிக்கணும், கோட்டையை பிடிக்கணும்னு எப்படி முடியும்? அப்போ தோத்தா எஸ்ஐஆர் மேலே பண்ணி போட்டுருவாங்களா? இப்போ வந்து அறிக்கை கொடுக்குறா பாருங்க. யார் விஜய் வந்து இப்போ அறிக்கை கொடுக்குறாரு, நீங்கள் போகிறீங்க ஒவ்வொரு பகுதியில் எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து யார் யார் ஃபுல் பண்ணலையோ அவங்களால ஃபுல் பண்ணி வாக்காளர் ஆகுங்கன்றாப்புல. யார் விஜய்? ஏன்னா இது எஸ்ஐஆர் அன்றைக்கி வந்தது இல்லையா? அன்னிலிருந்து திமுக அதிமுக எல்லாம் வேலை செய்யும், அப்போவே பண்ணியிருக்கோம். இப்போது மறு அப்ளைக்கான நேரமே வந்துருச்சு, இப்போ போய் பண்ணுறாங்க. முதல்ல உன் கட்சிக்காரனும் பண்ணிக்க மாட்டான். உன் கூட்டத்தை உன்னை பார்க்க வரானுங்கிற ரசிகை கூட்டம், அந்த கூட்டமே இன்னும் எஸ்ஐஆர் ஃபார்ம் பண்ணல. அவனுக்கு உண்மையுமே புரியல எஸ்ஐஆர்னா என்னன்றான் மப்புல. நீங்கள் கூட நீங்கள் விஜய் கூட்டத்தில் போய்ட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல் பண்ணி கொடுத்தீங்களான்னு கேளுங்க. ஒரு 10-100 பேர்கிட்ட எடுங்க இந்த கேமரா எடுத்துட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்க. குறிப்பாக சார், இப்போ செங்கோட்டையன் வரவுக்கு பின்னா வந்து முதல் முறையாக நடந்தது வந்து அந்த ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டம். அதில் வந்து விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி போகலான்றதுனால பெருசாக வந்து அதிமுக விமர்சிக்காமே இருந்தார். ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தது. அதாவது விக்கிரவாண்டியோட, மதுரையோட, இந்த ரோட் ஷோவோட, பாண்டிச்சேரியோட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்சம் கத்துனாப்புல, அவ்வளோதான் சார். ஆனால் வந்து அதிமுக இடத்துக்கு நாங்கள் தான் வந்துட்டோம், அதிமுக இனி இல்லைன்ற மாதிரி ஒரு நேரத்துக்கு செட் பண்ண பார்க்குறோம். தீய சக்தின்னு கத்தினார் இல்லை, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வேற எதுவும் இல்லை. அது என்ன டிஃப்ரெண்ட்? 30 நிமிஷம் பேசிக்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. 30 நிமிஷத்துல அந்த மாப்பிள்ள இறங்கடா டே கண்ணா இறங்கடா, அவனுக்கு கிஸ் தரண்டா அவன் கடிதம் போதலை ஏறி நிற்கிறான், சிற்ப கைடு தூக்கி அடிச்சு இறங்குற டே அவனை தூக்கி போடுங்க, யார் அவன், நம்ம கட்சி துண்டு, இப்படி மிரட்டுறதை விட்டு நீ இறங்க நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன். இதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இறங்க கிஸ் கொடுக்குறேன், என்ன குழந்தையா? ஜோக்ஸை தாண்டி அந்த இதுக்கு சொல்லுங்க சார். அந்த அதிமுக விமர்சனம் பண்ண தொடங்கி இருக்கிற அந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் வரைக்கு பின் முதல் முறையா, அதாவது அதிமுக இடத்தை ஃபில் பண்றது நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இதை வந்து பதிவு பண்ண பாக்குறாரா? எப்படி இருக்கலாம், அப்படி முயற்சிக்கிறாங்க. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அதிமுக போன்ற ஒரு வரலாறு அவ்வளவு சாதாரணமான சாத்தியம் இல்லை. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு சாத்தியங்கள்லாம் இல்லை. ஏன்னா அப்படி வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய வாக்காளர் பட்டியலாம் எதுவும் இல்லை. உங்களுடைய வாக்கு விகிதாச்சாரமே இன்னும் என்னன்னு அளவுகோலே இல்லை. இருந்துன்னு சொன்னால் நீ இவ்வளோ நேரம் கூட்டணின்னு சொல்லும்போது எல்லாம் போயிருப்பான். நம்ம டிடி தினகரன் அவரே இன்னும் போக தயங்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட.
புரியுது. ஏன்னா உங்க கூட்டம் வருதுன்னு போது ஏற்கனவே விஜயகாந்துக்கு இப்படி வந்திருக்கு, நம்ம கமலஹாசனுக்கு வந்திருக்கு, வடிவேலுக்கு வந்திருக்குன்னு போது அதனால அந்த கூட்டத்தை கண்டெல்லாம் ஓடி போய் உங்ககிட்ட தொகுதி பங்கீடெல்லாம் எவனும் செய்ய மாட்டான். சின்ன கட்சிகளே போக தயாரா இல்லை. நீங்களும் வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கீங்க, எவனும் போக மாட்டேன். ஆனா இப்போ ஒரு பேச்சு நடக்குதுல்ல சார், இந்த கோவையில் அந்த கிறிஸ்மஸ் விழா வந்து காங்கிரஸோட நிர்வாகிகள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அதன் பின் வந்து அவங்க வீட்லயும் பேசியிருக்காங்க. ஒரு செய்தி வந்து அதுக்கப்புறம் பரவுது, இந்த மாதிரி காங்கிரஸ் கூட தாவேகா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி கூட தாவேகா கூட்டணி வைக்குதுன்னா எதிர்த்தப்புல என்டிகே மாதிரி கட்சிகள் வந்து ஈஸியாக விஷ பரீட்சையில எல்லாம் காங்கிரஸ் இறங்காது. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஏன் இறங்காதுன்னு சொன்னா, இப்போ இந்தியா கூட்டணின்னு இருக்கு. அதுல வந்து 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. அதுல வந்து திமுக எம்பிக்களும் குறிப்பிட்ட 25 பேர் கிட்ட இருக்காங்களா? இங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தூக்கி வீசிட்டு புதுசாக அவங்களுடைய வாக்கு விகிதாச்சாரம் என்ன ஏது தெரியாத ஒரு கட்சிக்கு இவங்க வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியே வைக்காது. அப்படி ஒன்றும் பலகீனமான மோசமான கட்சி காங்கிரஸ். அதாவது அப்படி ஒரு மென்டல் கட்சி இல்லை இவனும் கூட கூட்டணி. அது இல்லாமல் பாஜகவால் கொஞ்சம் பயந்தா இருக்காங்களே, எல்லாத்தையும் தோல்வின்றதுனால இந்த ரிஸ்க் எடுக்கணுமா? அதனால ரிஸ்க் எடுக்க யாருமே தயங்குவாங்க. இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது காங்கிரஸில் திமுக கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு எதிராக வேலை செய்யக்கூடிய கோஷ்டி ஒன்று இருக்குது. அந்த கோஷ்டி வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா திமுக கழட்டி விட்டு நம்ம விஜய் கூட கூட்டணி சேரலாம். விஜய் கூட வந்து இந்த முறை எலெக்ஷனில் நிற்கிறாரு, வாக்கு விகிதாச்சாரம் வாங்குறாரு. அடுத்த தேர்தலில் அப்படி ஒரு மூமெண்ட் வருதுன்னு சொன்னால் அப்போ தயாரமாக வருவாங்க. இப்போல்லாம் விஷப்பரீட்சைகள்லாம் யாருமே தயாராக இல்லை. ஓகே சார். ஆனால் இப்போ ஓபிஎஸ் சமீபத்தில் அவரோட ஆட்கள் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் அவர் தலைமையில் வந்து நடத்தினார். அதில் வந்து ஒரு செய்தி வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நிர்வாகிகள் வந்து தாவேகா கூட இணையலாம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை தான் மீன் பண்ணுறாங்க. தாவேகா அதிமுக வந்து ஒரு கிளையாக வந்து நம்ம பக்கம் வந்து இணையுது அப்படின்ற மாதிரி. ஓபிஎஸ் போனாலும் அது வந்து அதிமுக வீக்காக அமையுமா எப்படி? ஓபிஎஸ் ஆல்ரெடி வெளியே தான் இருக்காரு. நீங்கள் ஓபிஎஸ்க்கு அவர் நிழல் கூட அவர் பின்னாடி இல்லைங்க. கூட இருந்த ஒருத்தரும் அதிமுக போயிட்டாரு. இப்போ வைத்தியலிங்கமும் பார்த்துட்டே இருக்காரு, எங்கடா தாவலான்னு பார்த்துட்டே இருக்காரு. புரியுதுங்களா? இதான் இல்லை. அதனால ஓபிஎஸ் எல்லாம் வந்து யார் அவரால் மதிக்கதே இல்லை யாரும். டிடிவி தினகரனுக்கு ஒரு வாக்கு இது இருக்கு, அவர்கிட்ட ஓட் பேங்க் இருக்கு. ஜாதி ரீதியாக சொல்றீங்களா? இல்லை, முக்குளத்தூர் வந்து அவர் பின்னாடி இருக்காங்க, கொஞ்சம் வாக்கு இருக்கு. ஏன்னா அவர் தனியாக நின்று ஒரு 7-6% வாக்குகள் வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அமமுகன்னு வாங்கியிருக்காரு. பட்டு அதே மாதிரி இவர் தனியாக நிற்க சொல்லுங்க, யாரை? ஓபிஎஸ். அதனால ஓபிஎஸ் வந்து விஜய் கூட்டணியில் அவங்க கூட்டணி நிர்வாகி போனது வேலைக்கு ஆகாது. பட் அவருக்கும் வேற ஆப்ஷன்ஸ் இல்லைல்ல சார். என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாமே போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம், நமக்காச்சும் எதனா ஒரு வழி பண்ணி விடியா, நீ விஜய் கூட போய் சேர்ந்தேன்னு சொன்னால் அதை வச்சாச்சு நாங்கள் கொஞ்சம் அரசியல் ரிசீவ் பண்ணி நாங்கள் மறுபடியும் மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு ஒரு வாய்ப்பு தேடுறாங்க. அந்த மாதிரியில் நிர்வாகிகள் வந்து விஜய் கூட சேரலான்னு வற்புறுத்துறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் அவருடைய பில்டப் என்னன்னு சொன்னால், அவர் தனி கட்சியை ஆரம்பித்து அவர் ஏற்கனவே அதிமுகவை அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். அப்போவே அந்த கட்சியை தக்க வைக்க முடியல. இவர் என்னத்தை புதுசாக அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து இவர் என்னத்தை கிழிக்க போகிறார்? விடுங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஆணிகள் பேசிட்டு உட்காந்து. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் வந்து ஜனவரி 3 வந்து ஒரு விழா வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சர்ச்சைக்குரிய தலைப்பாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஈவேரா பெரியாரையும் அவங்க மீன் பண்ணல, தமிழ் பெரியாரை தான் முன்னிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரியாருக்கு எதிராக தமிழ்லேயே இவ்வளோ பெரிய பெரியார்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னிறுத்துறாங்களா? அப்படி இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கொஞ்சம் பெரியாருன்னா தந்தை அவர் மட்டும் இல்லை, எல்லாரும் இருக்காங்க அப்படின்றது காட்டுறது தப்பு இல்லை. புரியுதுங்களா? அது அவருடைய அரசியலுங்க. அது அவர் திராவிடத்தை எதிர்க்கிறார், தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். சீமான் அப்படி தான் பேசுவார். நம்ம அது வந்து நம்ம ஒன்றுமில்லை, இல்லைடா அவர் திராவிடத்தை தாக்குறாரு, பெரியாரை தாக்குறாருன்னு சொன்னால் அதெல்லாம் வேறு விஷயம். பட் அந்த கட்சியில் நான் என்ன சொல்கிறேன், இந்த சர்ச்சை வரும்போது முஸ்லீம்களை முக்கியத்துவம் கொடுத்து 3 பேர் அந்த கருத்தரங்களை கலந்து வச்சு அவங்க பெரியாரை திட்ட விட்டு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தேவையில்லாத அணி. குறுக்கு வழியை கையாளாதீங்க. பிஜேபி கைக்கூலி, திமுகவை எதிர்க்கிறவங்களாம் பிஜேபி கைக்கூலியா? ஆனால் உண்மையான கைக்கூலி திமுகன்றது ஏன் இவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேன்றானுங்க? அமலாக்கத்துறை ரைடு வருமா, இவங்க டெல்லிக்கு போவாங்கன்னா அமலாக்கத்துறை போயிடுமா, அதோட காணாம போயிடும். இது எங்க ஏவாவேலு, ஜெகத் ரசிகன், அப்புறம் வந்து பொன்முடி, துரைமுருகன், கே நேரு, அப்படியே தொடருதா இல்லையா? அது நிச்சயமா.
அப்போ இதெல்லாம் பார்த்தா அப்போ இவங்க போகிறாங்க, சரி கட்டி வந்துடுறாங்க. அப்போ அதான் ரைடு வருது, அப்புறம் இவங்க டெல்லி போறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, அப்படி மீறி பண்ணாங்க இல்லையா அமலாக்கத்துறை? எவனோ ஒருத்தன், எல்லாருமே பல கோடிக்கு அதிபதி, பல வழக்கறிஞர் கட்டமைப்பு உள்ள கட்சி உள்ள தலைவர்கள். இப்போ வழக்கு போடுங்க, மாநில வழக்கு போடுங்க. இதேமாரி அடிக்கடி அமலாக்கத்துறை வந்து ரைடு விட்டு எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்குது அப்படின்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இப்போ கூட ஜெயலலிதா நேரு மீது 580 பக்கத்து இது அறிக்கை தாக்கல் குற்ற இதுவாக அமைச்சிருக்காங்க. குற்ற அறிக்கை தான். இது அனுப்புனால என்னுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகுது. அதனால வந்து எனக்கு மாநில 100 கோடிக்கு 500 கோடி 1000 கோடி கேளுங்க அமலாக்கத்துறை கிட்ட. இப்போ அமலாக்கத்துறை இன்னொரு இடத்துல கை வைக்கும்போது பயப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சரி கட்டு தான் வரீங்க, அமலாக்கத்துறை விட மாட்டான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வழக்கு தொடுத்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் அமலப்படுத்திடுவான். அந்த பயம் தான் உங்களுக்கு. ஆனால் மீடியாவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்கு. ஏண்டா 58 580 பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை உங்கள் மேலே கொடுக்குறான் மாநில டிஜிபிக்கு. அதுவும் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய பிஏக்கள் 5 பேர் பேர், அவங்களுடைய செல்ஃபோனு, இதுலேருந்து நாங்கள் திரட்டின ஆதாரங்கள் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் அசால்ட்டாக வந்து இது அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அரசியல் ரீதியாக போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் யோகியனே இல்லையே. நிச்சயமா. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி தான், திமுக தான் உண்மையான பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல். இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்னாச்சு? நான் வந்து இப்படி பண்ணுறேன், நீ இப்படி வந்து இறங்கு, வேலை முடிஞ்சு. இப்போ 2 பேரும் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வர தேர்தலுக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை பிஜேபியும் கையில் எடுப்பான், அதே திருப்பரங்குன்றம் பிரச்சனை திமுகவும் கையில் எடுப்பான். பார்த்தீங்களா, திராவிட மாடலு சங்கிகளை ஓட விட்டப்பார், கதற விட்டப்பார், அவ்வளோதான். சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் சாலிட் ஓட்டு. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு